தளர்ந்து விடுகின்றோம். போதும், எவ்வளவு நாளுங்க பிரச்சாரம் சொல்லிட்டாங்க, சொல்லாத இடமே கிடையாதுங்க. திருமுனை கூட்டம், பிரச்சாரம், பொதுக்கூட்டம் எத்தனை செய்து விட்டோம். மனம் தளர்ந்து விடுகிறது. பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்று சொன்னால், நிரம்பி விட்டது என்று சொன்னால், நான் ஏகத்துவத்தில் முழுமை அடைந்து விட்டேன் பிரச்சாரத்தில் என நினைக்கின்றோமே, அது நம்முடைய கடமை அல்லங்க. இணை வைக்கக்கூடிய மனிதன் இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம், இறுதி மனிதன் இருக்கும் காலமெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தளர்ந்து விடக்கூடாது. தளராதீர்கள் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் பிரச்சாரம் செய்தார்கள். இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்தார். சொல்வது நமது கடமை. நேர்வழிங்கிறது அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க. சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை தெரியுமா? நான் மரண நேரத்தில் என்னுடைய நாவுகள் சக்கராத்து நிலை அடைகிறது. அந்த நிலை வரை நான் பெற்ற இந்த மகத்துவ மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்வது மூமினுடைய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகளார் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார். இந்த கேட்ட தோழர்கள் யார் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த மார்க்க அழைப்பு பணியை செய்வதற்காக தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், சொந்த ஊரை எல்லாம் ஹிஜ்ரத் செய்துவிட்டு வந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இந்த தோழர்களை பற்றி நபிகளார் அவர்கள் எந்த அளவிற்கு சிலாகித்து சொல்கிறார்கள் என்றால், என்னுடைய தோழர்கள் கையளவிற்கு தர்மம் செய்தால் நீங்கள் உகது மலை அளவிற்கு தர்மம் செய்தாலும் ஈடாகாதுன்னாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய தோழர்களை நபிகளா அவர்கள் சிலாகித்து சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் தான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அப்ப நபிகளார் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, நான் படைத்த இறைவனிடத்திலிருந்து வஹி வருகிறது. அந்த வஹியை நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். இதை நீங்கள் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பார்த்த பிறகு நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு என்ன நேர்ந்தது என கேட்டுவிட்டு நபிகளார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறார்கள். யார் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, இந்த வேதத்தை படித்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். நம்மைத்தான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை கண்கொண்டு பார்க்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோமே, அதற்குத்தான் இந்த மகத்துவமான அங்கீகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுக்கிறார்கள். ஏன் தன்னுடைய தோழர்களை காட்டும் நம்மை சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபிகளார் அவர்கள் இதே துல்ஹஜ் மாதம் அரஃபா மைதானத்தில் கூடி நின்ற மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களின் மார்க்கமாக பொருந்திக் கொண்டான். தன்னுடைய அன்பை இந்த மார்க்கத்தின் மீது பொழிந்து விட்டான் என சொன்ன நபிகளார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஓ மக்களே, உங்களிடத்தில் நான் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அப்போது கூடியிருந்த மக்கள் எல்லாம் அமைதியாக நிற்கிறார்கள். இரண்டாவது முறையும் நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போதும் அமைதியாக நிற்கிறார்கள். மூன்றாவது முறை நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்களிடத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன், 23 ஆண்டுகள் தூதராக இருந்திருக்கின்றேன். இந்த 23 ஆண்டுகளில் இறைவன் கொடுத்த வகியை நான் உங்களிடத்தில் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த அரஃபா மைதானத்தில் கூடியிருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரே குரலில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நபிகளார் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி. யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி. யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த வகியை இந்த மக்களிடத்தில் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் என்பதற்கு இறைவா நீ சாட்சி என
அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், ஓ மக்களே, நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன். வந்திருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்தை, என்னுடைய மக்களே, நீங்கள் வராத மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ புரிகிறதா எதற்கு நபிகளார் அவர்கள் நம்மை சிலாகித்து நம்மை சிறப்பித்து சொன்னார்கள்? இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டான். யார் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோமே, நாம் தான் இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அது எவ்வளவு காலம்? இந்த கியாமத் நாள் வரை, உலக அழிவு நாள் வரை இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமையை நம் மீது நபிகளார் அவர்கள் சுமத்தினார்கள். அதற்காகத்தான் நம்மை சிறந்தவர்கள் சொல்றாங்கல்ல, அதற்காகத்தான் இந்த சிறப்பு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிர்வாகிகளுக்கு மட்டும் இந்த அழைப்பு பணி கடமை அல்ல, இந்த மார்க்க பணியை செய்வது நிர்வாகிகளுக்கு மட்டும் கடமை அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது கடமை என நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? குன்தும் கைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாசி. ஒரு கூட்டம் இருக்குமாம், அந்த கூட்டம் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்கும், தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். அவ எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பணியை நாம் செய்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். ஒரு கூட்டம் மட்டும் அந்த அழைப்பு பணியை செய்யும், ஒரு கூட்டம் மட்டும் அல்லாஹ்விற்கு அஞ்சி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும். அது உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும். அந்த பணியை நாம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த சமுதாயம் என்று, சிறந்தவர்கள் என்று. அந்த சிறப்பான பணியை நாம் செய்கின்றோம். உலக ஆதாயத்திற்காக நாம் செய்கின்றோமா? இன்றைக்கு வந்து ஒன்று கூடி இருக்கின்றோமே, என்ன பயன் நமக்கு? என்ன பயன்? இன்றைக்கு வந்ததனால் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்க போகிறதா? போகும்போது ஏதாவது நமக்கு பட்டகம் கொடுக்க போகிறார்களா? பரிசுகள் கொடுக்க போகிறார்களா? ஒன்றுமே கிடையாது. எதற்காக? என் மீது சுமத்தப்பட்ட பணி, அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த கூட்டமாக நாம் இருக்கின்றோம். அதனாலதான் நம்முடைய ஜமாத் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு செயல் திட்டங்களை அறிவிக்கிறது. சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை நடத்துறாங்க. ஓராண்டு கால செயல் திட்டம். குழு குழுவாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பிரச்சாரம் செய்தோம். ஒரு வீட விடல. தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழெல்லாம் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களிடத்தில் சிறுக்கு ஒழிப்பை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தோம். ஒரு சில நிகழ்வு மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு வீட்டில் போய் ஒரு பெண் குழு பிரச்சாரம் செய்கிறார்கள். இரண்டு நம்முடைய சகோதரர்களும் நிற்கிறார்கள். வெளியில இருந்து அந்த வீட்டின் சகோதரர், அந்த பொறுப்பாளர் தகவலை கேட்கிறார். இணை வைப்பின் விபரீதங்கள் சொல்லப்படுகிறது. படைத்த இறைவன் எதை வேண்டுமானாலும் மன்னிப்பான். நீங்கள் படைத்த இறைவனுக்கு இணை துணைகளை கற்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். நீங்கள் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பீர்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றானே, தீமையை தடுங்கள் சொல்றானே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த பணியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட சகோதரர் சொன்னார், நாங்க வந்துடுறோம், மாநாடுக்கு வந்துடுறோம், சரி எங்களுக்கு போதுமான உபதேசத்தை சொன்னீர்கள். என்ன நடந்தது தெரியுமா? வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போட்டோக்களையும் தகடுகளையும் கொண்டு வந்து நம்மிடத்தில் கொடுக்கிறார்கள். ஏதோ அந்த சிறுக்கொழிப்பு மாநாட்டில் போட்டு எரிப்பீங்களாம், இல்ல இதையும் போட்டு எரிச்சிருங்கிறாங்க. சொன்ன பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த தாய் வந்தால் தன்னுடைய பச்சிலம் குழந்தையின் கழுத்தில் தங்கத்தால் தாயத்து கட்டப்பட்டிருக்கிறது. அறுத்து எறிந்தால் எரிந்து இதையும் அந்த சிறுகொழிப்பு மாநாட்டில் போட்டு எரித்து விடுங்கள். எனக்கு தங்கம் பெரிதல்ல, என்னுடைய குழந்தையின் மறுமை வெற்றித்தான் பெரிது என்று ஒரு தாய் சொன்னாலே, ஒரு குடும்பத்துக்கு தங்கம் பெரிதல்ல, மறுமை வெற்றித்தான் பெரிது என்று நாம் காட்டினோமே. இந்த பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் போனது. தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் எல்லாம் சென்றது. அதனால்தான் இன்றைக்கு தர்காக்களில் மக்கத்து மாநில மக்கள் வருகிறார்களே தவிர தமிழர்கள் சிந்திக்கிறார்கள். தமிழ் இஸ்லாமியர்கள் சிந்தித்து இணை வைப்பின் விபரீதத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம புரட்சி. என்ன இதனால என்ன நன்மை? என்ன நன்மை தெரியுமா? மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் மண்டியிட்டு நிற்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் குறிப்பேடை கொடுப்பானே, அந்த குறிப்பேடை புரட்டும் பொழுதுதான் நான் செய்த பணிக்கு எப்படிப்பட்ட மகத்துவம் என்பது மறுமையில் தெரியும்.
திருக்குரான் மாநாடு நடத்தணும். இன்னைக்கு செயல் திட்டத்தை அறிவிக்கிறாங்களா? ஒவ்வொரு செயல் திட்டம்னு எல்லாரும் செய்கிறார்களே, அப்படி ஒரு செயல் திட்டம் என்ன தெரியுமா? ரிங்டோனில் அந்த திருமறை வசனங்களை வைப்பது. அப்படி ஒரு ரிங்டோனுங்க. ஈமான் கொண்டவர்களே, வட்டியை விட்டு விடுங்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கின்ற அந்த திருமறை வசனம் ரிங்டோனாக வைக்கப்படுகிறது. ஒரு சகோதரர் போய் கியூல நிற்கிறாரு, எங்க பேங்க்ல கேஷ் எடுக்கிறதுக்கு நிற்கிறார். 10 நபர் அவருக்கு முன்னதாக நிற்கிறார். அவருக்கு போன் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நினைக்கிறாரு? மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த போன் ரிங் வரும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை முழுமையாக கேட்காமல் கட் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த கேசியர் அமர்ந்திருந்தார்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சகோதரர், அந்த ரிங்டோன் ஏதோ வட்டியை பத்தி சொல்லுது, அதை நான் கேட்கணுமே, சொல்லுங்க, விடுங்க, அந்த ரிங்டோனை கேட்கிறேங்கிறார். திரும்பி போன் வரல. அப்புறம் அந்த சகோதரர் அவருக்கு டயல் செய்கிறார், அந்த வசனத்தை கேட்கிறார். என்ன புரட்சி ஏற்பட்டது தெரியுமா? அவர் திருமறையை வாங்கி படிக்கிறார். அந்த வங்கி வேலையை விட்டுவிட்டு இன்றைக்கு வெளிநாட்டில் அந்த குடும்பம் இஸ்லாத்தில் பயணிக்கிறது என்றால் புரட்சி. புரட்சி என்பது எது தெரியுமா? இப்படி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து வந்திருக்கின்றோமே, அருள்மறை போதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சென்றிருக்கின்றோமே, இதுதான் நாம் நடத்திய புரட்சி. 18 வயசு பொண்ணு, நான் இஸ்லாமத்துக்கு வரணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், எனக்கு தாவா சென்டருக்கு அனுப்புங்க. கூப்பிட்டு கேட்கிறோம், என்னமான்ட்டு. நான் திருக்குறானை படித்தேன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தோழி இந்த திருமறையை கொடுத்தாள், நான் இரவு நேரங்களில் படித்தேன், அது இணை வைப்பை பற்றி சொன்னது. நான் என்னுடைய சகோதரிடத்தில் கேட்டேன், நீ இஸ்லாத்தில் இருந்தால் இணை வைக்க கூடாது என்று சொன்னது. அதனால் நான் திருமறையை படித்து இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என விரும்புகிறேன். வயசு என்ன? 18 பூர்த்தி ஆகிறதுக்கு 15 நாள் இருக்கு. நம்ம தலைமையில் எப்படின்னா 18 வயது பூர்த்தி ஆகி அபிடவிட் போட்டு தான் தலைமைக்கு அனுப்ப முடியும். அந்த 15 நாள் அந்த பெண் என்ன செஞ்சா தெரியுமா? என் வீட்டுக்கு அனுப்புனா என்னை வந்து விடமாட்டாங்க, எங்கேயாவது தங்க வைங்கன்னாங்க. அந்த பெண் தன்னுடைய தோழிகள் உதவியோடு ஒரு விடுதியில் தங்குகிறாள். 15 நாள் தங்கிட்டா. அபிடவிட் போட்டுட்டோம், போட்டு தலைமைக்கு அனுப்பியாச்சு. தலைமைக்கு அனுப்புனா என்ன செய்வோம் தெரியுமா? உடனடியாக அவருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுத்து விடுவோம், உங்களுடைய பெண் இங்கு வந்திருக்கிறாள், நீங்கள் அழைத்து செல்லுங்கள் தகவல். வந்தாங்க பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மாமா மச்சான் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. எய்தாப்புல இந்த பெண் இங்கு அமர்ந்திருக்கிறாள். கதறுகிறார்கள், வந்துவிடு, என்னோடு நம்முடைய குடும்பம் மானம் போகிறது, வந்துவிடு. எவ்வளவோ கதறல்கள் நடக்கிறது. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உறுதியை கொடுத்தான் தெரியுமா? பெற்றோர்களே, தாய் தந்தையே, உறவினர்களே, நான் நேர்வழியில் இருக்கிறேன், நீங்கள் வழிகாட்டில் நிற்கிறீர்கள், நேர்வழிக்கு வந்து விடுங்கள் என்று அந்த பெண் சொன்னாள் என்று சொன்னால் நாம் நடத்திய புரட்சி அதுதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண் தாவா சென்டருக்கு சென்று விட்டால், சென்ற பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த குடும்பத்தின் அந்த பெண்ணின் தந்தை தனக்கு ஏதோ மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது போல அந்த பெண்ணின் தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப அந்த பெண்ணிட்ட போய் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மரணம் இருக்கிறது, மரணத்தை சந்திக்காமல் யாரும் இருக்க முடியாது. மரணத்தை பற்றி சில தகவல்களை சொல்லிவிட்டு அந்த பெண்ணிடத்தில் சொல்கின்றோம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உன்னுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கின்றோம். அந்த பெண்ணுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற தகவலை சொன்ன பொழுது அந்த பெண்ணுடைய நாவிலிருந்து என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு நான் பிரார்த்தனை செய்ய முடியாத நிலையை இறைவன் ஏற்படுத்தி விட்டானே, யா அல்லாஹ் எனக்கு உறுதியை கொடு என்று அந்த பெண் கேட்டாள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட புரட்சிங்க! பொறுப்பு என்பது நேசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பொறுப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், ஏதோ நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, வேற வழியே இல்லாமல் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் என நினைக்கின்றோம். பொறுப்புங்கிறத நம்ம ஏற்கலங்க. ஆனால் பொறுப்பு எப்படி கிடைக்கிறது தெரியுமா? உங்களையும் எங்களையும் இறைவன் நேசிப்பதால் பொறுப்பு கிடைக்கிறது. பொறுப்பு நேசிக்கணும். இது இறைவன் கொடுத்த பொறுப்பு, யாருக்குமே கொடுக்காத வாய்ப்பு இல்லைங்க. எப்படிப்பட்ட வாய்ப்பு? இறைவன் நம்மை நேசிக்கிறான். சிந்தித்து பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு வீட்டுக்கு தான் பொறுப்பாளி, நிர்வாகத்துக்கு இல்ல. மறுமை நாளில் என்னிடத்தில் என்ன கேள்வி? நீ யாருக்கு பொறுப்பாளி? இந்த ஏகத்துவத்தை சொன்னாயா என்கின்ற கேள்வி மறுமையில் உண்டு. நான் இலகுவா சொல்லிடுவேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு பொறுப்பாளி, நான் என்னுடைய மனைவி மக்களிடத்தில் இந்த ஏகத்துவத்தை சொல்லிவிட்டேன் என்று சொல்வேன். 10 பேருக்கு சொன்னா எவ்வளவு நன்மை? 10 நன்மை கிடைக்கும். ஆனால் இறைவன் ஒரு அடியானை நேசிக்க தொடங்கிவிட்டால், இறைவன் ஒரு அடியானை நேசிக்க தொடங்கிவிட்டால், விரும்ப தொடங்கிவிட்டால், அவன் என்ன செய்கிறான் தெரியுமா?
அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த 100 படித்தவங்கள் கொண்ட சொர்க்கம் இருக்கிறதே, அது உயர்வான இடத்தை நம்ம அழைத்து செல்வதற்கு நம்ம என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு பொறுப்பை நமக்கு கொடுக்கின்றான். அந்த தாவா செய்யக்கூடிய பொறுப்பை கொடுக்கின்றான். இப்ப நான் யாருக்கு பொறுப்பாளி? மறுமையில் எனக்குரிய கேள்வி எது தெரியுமா? இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுக்கு நான் பொறுப்பாளி, அத்தனை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நான் பொறுப்பாளி. அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டியது, அல்லாஹ்வுடைய வல்லமையும் பண்புகளையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனை 10 பேருக்கு செய்து கொண்டிருந்த நன்மை இன்றைக்கு லட்சக்கணக்கான நபருக்கு செய்ய வேண்டிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்து, நன்மை எவ்வளவு கொடுக்கிறான்? 10 கொடுத்தான்ல. இப்ப நான் 1,00,000 பேருக்கு செஞ்சிருக்கிறேன், இப்போது நன்மை எவ்வளவு? லட்ச நன்மை கிடைக்குதுங்க. நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாரே அப்துல் கலாமுக்கு கிடைச்சிச்சா? அவர் எத்தனை பேர் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருப்பார்? எத்தனை பேரை இணை வைப்பின் விபரீதத்தில் இருந்து மீட்டு வந்திருப்பார்? அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனின் நாட்டம் இருந்ததால் கிடைத்தது, இறைவனின் அன்பு இருந்ததால் கிடைத்தது. அது இறைவன் கொடுத்த பொறுப்பு. இது அது உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் பொறுப்புக்கு நாம் மறுமையில் அமானிதம், அதை பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற அச்ச உணர்வு வரும். பொறுப்பேற்கிறமே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸை அறிவித்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவருக்கும் அவருடைய தோழருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு. என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய தோழர்களிடத்தில் கோபித்துக் கொண்டு சொல்கிறார், இனி நான் ஒருபோதும் உங்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய மாட்டேன், மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்தவர்களுக்கு மனம் கொள்ளவில்லை, இதயம் பாரமாகி விட்டது, கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. ஓடோடி வருகிறார் தெருவிற்கு. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை இப்படி வைத்திருக்கின்றான், நரகத்தை இப்படி வைத்திருக்கின்றான், படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள் என்று மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கோபித்துக் கொண்டு சென்றவர் மீண்டும் வந்து பிரச்சாரம் செய்கின்றாரே, என்ன காரணம் என கேட்கிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்ன காரணம் தெரியுமா? நான் கோபித்துக் கொண்டு சென்றது உண்மைதான், அந்த கோபத்தோடு வீட்டிற்கு சென்றேன். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்தில் ஒரு திருமறை வசனத்தை எனக்கு நினைவில் வந்தது. அந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்தது. நான் ஓடோடி வந்து விட்டேன்கிறார். என்ன வசனம்? யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் அருள்மறையின் மூலம் தெரிந்து கொண்டு பிற மக்களிடத்தில் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்கின்ற அந்த வசனம். அல்லாஹ் மட்டும் சபிக்கவில்லையாம், அவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் சபிக்கிறார்கள் என்ற அந்த திருமறை வசனம் அபூ ஹுரைராவை ஆட்டம் காண செய்ததாம். கண்கள் எல்லாம் குளமாகி விட்டதாம், இதயமெல்லாம் பாரமாகி விட்டதாம். ஓடோடி வந்து நான் பிரச்சாரம் செய்தேன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் அருள்மறையை படிக்கின்றோமே, திருமறையை படிக்கின்றோமே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அருள்மறையை படித்துக் கொண்டு அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மக்களே, உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அருள்மறையை படிக்கிறவன் அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அருள்மறை என்பது அல்லாஹ் தஆலா கொடுத்த நேர்வழி. மனிதனை ஏன் படைத்தான் அல்லாஹ் தஆலா? சோதிப்பதற்காக படைத்தேங்கிறான். நான் மனிதர்களை எதற்கு படைத்திருக்கிறேன் தெரியுமா? சோதிப்பதற்காக படைத்து அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேங்கிறான். அவர்கள் சோதனைக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நேர்வழி என்னுடைய அருள்மறையில் இருக்கிறதுங்கிறான். என்னுடையத்திலிருந்து நேர்வழி வருகிறது. அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த நேர்வழியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, அருள்மறையை படிக்கின்றோமே, அந்த அருள்மறையை படித்து பிற மக்களிடத்தில் சொல்கின்றோமா? திரும்பி பார்க்கிறோம், ஜும்மாக்கு வந்த முகங்கள் தான். திரும்பி பார்த்தா அவர் தான் நிற்கிறார். ஆண்டுகள் கடந்து விட்டது, ஆயிரக்கணக்கான மக்கள் இணை வைப்பின் விபரீதம் புரியாமல் இருக்கிறார்களே. படைத்த இறைவனிடத்தில் கையேந்த வேண்டிய மக்கள் படைப்பினங்களின் இடத்தில் கையேந்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். தளர்ந்து விடுகின்றோம். போதும், எவ்வளவு நாளுங்க பிரச்சாரம்? சொல்லிட்டாங்க, சொல்லாத இடமே கிடையாதுங்க. திருமுனை கூட்டம், பிரச்சாரம், பொதுக்கூட்டம் எத்தனை செய்து விட்டோம். மனம் தளர்ந்து விடுகிறது. பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்று சொன்னால், நிரம்பி விட்டது என்று சொன்னால், நான் ஏகத்துவத்தில் முழுமை அடைந்து விட்டேன் பிரச்சாரத்தில் என நினைக்கின்றோமே, அது நம்முடைய கடமை அல்லங்க. இணை வைக்கக்கூடிய மனிதன் இந்த பூமியில் இருக்கும் காலமெல்லாம், இறுதி மனிதன் இருக்கும் காலமெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தளர்ந்து விடக்கூடாது. தளராதீர்கள் அல்லாஹ் தஆலா.
அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் பிரச்சாரம் செய்தார்கள். இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பானே, அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அந்த மக்களிடத்தில் இரவு பகல் பாராமல் பிரச்சாரம். நேர்வழி பெறவில்லை அந்த மக்கள். நபிகளாருக்கு சொல்ல முடியாத துயரங்களை, துன்பங்களை கொடுக்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், என்ன முகமதே, போர்வை போர்த்துக் கொண்டவரே, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உம்மையோ மாய்த்துக் கொள்வீரோ என கேட்டுவிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், முகமதே, அவர்களிடத்தில் சொல்வது உம்முடைய கருத்தல்ல, என்னுடைய வகியை அவர்களுக்கு நீ உபதேசமாக சொல்கிறாய். அந்த அநியாயக்காரர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, என்னுடைய வகியை புறக்கணிக்கிறார்கள், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என சொல்லிவிட்டு நம்முடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முகமதே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்வதுதான் உமது கடமை. யார் நேர்வழி பெறுகிறார்கள் என்று நான் தீர்மானிக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்வது நமது கடமை. நேர்வழிங்கிறது அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை தெரியுமா? நான் மரண நேரத்தில் என்னுடைய நாவுகள் சக்கராத்து நிலை அடைகிறது, அந்த நிலை வரை நான் பெற்ற இந்த மகத்துவத்தான மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்வது மூமினுடைய கடமை. அதுக்காக தான் பிரச்சார களத்தை எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரச்சார களத்தை எடுத்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோமே. இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லி பாருங்கள். பகுத்தறிவான மார்க்கம்ங்க. பகுத்தறிவாக மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை எத்தி வைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை மக்களிடத்தில் சொல்லுங்கள். சிந்திப்பார்கள், சிந்திப்பவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எப்படிப்பட்ட பிரச்சாரம் தெரியுமா? பகுத்தறிவை தூண்டக்கூடிய பிரச்சாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம். தன்னுடைய தந்தையும் தந்தையுடைய உறவினர்களும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறீங்க? நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என சொன்ன பொழுது நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் தெள்ளத் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறீர்கள், தனக்குத்தானே ஒன்றும் செய்யாத, கேட்காத, பார்க்காத இந்த சிலைகளை வணங்குகிறீர்களே, நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்று நேரடியாக அவரிடத்தில் சொன்ன பொழுது பகுத்தறிவாளர்கள் சிந்தித்தார்கள். தனக்குத்தானே பேசாது, பார்க்காது, கேட்காது, பகுத்தறிவுக்கு தூண்டப்படுவதில்லை. தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஊராரெல்லாம் வெளியூர் சென்று விட்டார்கள். எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு கோடாரியை பெரிய சிலையின் கழுத்தில் மாட்டிவிட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வந்து திரும்ப கேட்டார்கள், யார் இதற்கு காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருப்பார் என்று அழைத்து வந்து நிறுத்தப்பட்டார். நீர் தான் உடைத்தீரோ என கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பகுத்தறிவு பாருங்க. நானா உடைச்சா? இல்லையே, இதோ இருக்கிறது பெரிய சிலை, அதனுடைய கையில் தான் இந்த கோடாரி இருக்கிறது, அதுதான் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்திருக்கும் என சொன்ன பொழுது அங்கு என்ன சம்பவம் நடந்ததுங்கிற அல்லாஹ் தஆலா பதிவு செய்து காட்டுகிறான். அங்கு ஒரு கூட்டம் இருந்ததாம், நாம் அநியாயமாக இணை வைப்பு காரியத்தை செய்துவிட்டோமோ என அவர்கள் சிந்தித்தார்கள், வழிகாட்டில் இருக்கிறோமோ என சிந்தித்தார்கள் என்று ஒரு கூட்டம் சொன்னது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே. இங்குதான் பகுத்தறிவு இருக்கிறது. எப்படி பகுத்தறிவு சொல்றாங்க? இந்த பெரிய சிலை தான் உடைத்தது என சொல்லும் பொழுது அவர்கள் சிந்தித்தார்கள், அது எப்படி உடைக்கும்? பேசாது, பார்க்காது, அதுக்கு சக்தியே கிடையாது என்று அவர்கள் சிந்தித்தார்களே. அந்த பகுத்தறிவு தான் இந்த மார்க்கத்தின் பயணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அதுதான். மன்னனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். உன்னுடைய இறைவன் யார் என கேட்கின்றான். என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? உயிரை கொடுப்பவன் தான், உயிரை பறிப்பவன் தான் என்று சொன்ன பொழுது அதை நானும் செய்வேனே என்று அந்த நம்ரூது மன்னன் சொன்ன பொழுது பகுத்தறிவு மிளிர்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய இறைவன் கிழக்கே சூரியனை உதிக்க வைக்கிறான், நீ கடவுள் என்று சொன்னால் மேற்கே சூரியனை உதிக்க வை என்று சொன்ன பொழுது வாயடைத்து நின்றானே மன்னன். இதுதான் பகுத்தறிவு. இன்றைக்கு பகுத்தறிவான பிரச்சாரம் அவசியம். ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கிறான், பகுத்தறிவா சிந்திக்கிறான்ல. கடவுளா? அது எப்படிங்க? கடவுள் வந்து மனிதனை படைச்சானா? எப்படிங்க? படைக்கலையே. பரிணாம வளர்ச்சிங்குவான், அறிவியல் பேசுவான், டத்தோ விதியை பேசுவான். ஒரு குரங்கு தான் மனிதனானதுங்குவான். அப்ப நம்முடைய பகுத்தறிவு வேலை செய்யணும். ஏன்னா குரங்கு தான் மனிதனாக மாறினான் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில குரங்குகள் மனிதனாக மாறணுமே. 4000 வருஷம் 5000 வருஷம் ஒரு குரங்கு வாழ்ந்தால் மனிதனாக மாறும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை குரங்கு மாறி இருக்கிறது? கேட்கணும். படைத்த இறைவன் தாண்டா மனிதனை கையினால் படைத்தான், அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் என்று அவனிடத்தில் சொல்லும் பொழுது சிந்தனை உருவாகும், பகுத்தறிவு உருவாகும்.
சொல்லணும்ல. உடனே சொல்லுவான், என்னங்க மனுஷனை படைக்கிறானே, இன்னைக்கு குளோனிங் மூலம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் படைக்கிறானே, அடுத்த பகுத்தறிவு நம்ம பேசுவான். அதுக்கும் பகுத்தறிவாக ரீதியாக சொல்லணும். நீ ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதன் குளோனிங் மூலம் படைத்தாயே, எப்படி படைத்தாய்? ஒரு மனித கரு இருக்கிறது, மனித அணு இருக்கிறது, அந்த அணு இல்லாமல் இன்னொரு உயிரை படைக்க முடியாது. அந்த அணுவை படைத்தவன் தாண்ட இறைவன் சொல்லணும். அறிவியல் ரீதியான பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன் பாடம் நடத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றான், இந்த அருள்மறையை படியுங்கள், இதில் அத்தாட்சி நிறைய இருக்கிறதுங்கிறான். உங்களுடைய கழுத்தை உயர்த்தி பாருங்கள், மேலே பறவை பறந்து கொண்டிருக்கிறது, அது சில நேரம் இறக்கை ஆட்டி ஆட்டி பறக்கிறது, திடீரென இறக்கை ஆட்டாமல் பறந்து கொண்டிருக்கிறது, அதில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்கிறான் ரப்புல் ஆலமீன். எப்படிங்க பறவை இறக்கை அசைத்து பறக்கிறது? திடீரென இறக்கை அசைக்காமல் நீண்ட நேரம் பறந்து கொண்டிருக்கிறது, அதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குங்கிறான். இவன் சொல்லுவான் அது புவியியல் ஈர்ப்புங்குவான். நீ அந்த ஈர்ப்பு, அந்த சக்திக்கு என்ன பெயர் வேணாலும் வச்சுக்க, அதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி என்று அவரிடத்தில் சொல்லணுமா இல்லையா? அதுதான் நாங்கள் பிரச்சாரம். நான் வானங்களை படைத்ததும் பூமியை படைத்ததும் இன்னும் இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்ததிலும் அறிவுடையோருக்கு அத்தாட்சி இருக்கிறங்க ரப்புல் ஆலமீன். சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி புரியுங்கிறானே. அந்த பிரச்சாரக்களம் நமக்கு வேணுமா இல்லையா? வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உலகம் அற்பம்ங்க. இந்த உலகம் ஒவ்வொன்றும் அற்பமானதுங்க. இந்த உலகம் நிரந்தரமாங்க. நான் நிரந்தரமா வாழ்ந்து விடுவோமா? எவ்வளவு காலம் வாழ்வோம்? நான் 70 என்றால் இன்னொரு 50, இன்னொரு 60, இன்னொரு 15. இறைவன் மரணத்தை நாடிவிட்டால், மரணம் வந்து விட்டால் நம்முடைய வாழ்வு முடிந்து விடுகிறது. மறுமைக்கான சோதனை களம் தான் இந்த உலக வாழ்வுங்கிறான். எவ்வளவு செல்வத்தை வச்சிருந்தாலும் பில்கேட்ஸ் மரணம் இல்லாமல் இருந்து விடுவாரா? செத்துருவானே. கோடி கோடியாக பணம் வைத்தவர்கள் கோலையாக வந்து நின்றார்களே, அல்லாஹ் தஆலா கண்முன் காட்டினானேங்க. இன்றைக்கு கொரோனா வந்த பொழுது கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தவர்கள் இது வெறும் காகிதம் வீசி எறிந்தார்களே, அன்றைக்கு தெரிந்தது அல்லாஹ்வுடைய வல்லமை, இந்த உலகம் அற்பமானது என்று நமக்கு கண்முன் காட்டுகின்றான். நாம் அதை சிந்திப்பதில்லை, சிந்திக்கிறது கிடையாது. அதை பற்றி இந்த உலகம் அற்பமானது என்று இறைவன் சொல்கின்றான். ஆனால் நாம் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நிறைய அத்தாட்சிகள் கண்முன் காட்டிக் கொண்டிருக்கின்றான். யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பு தானே இந்த அழைப்பு பணி. நான் இருக்கும் பொழுது என்னால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். நீங்க இந்த பிரச்சாரம் செய்யும் பொழுது நேசித்து பிரச்சாரம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்கும், பரக்கத்து இருக்கும். அது உணர்வு ரீதியாக உணர வேண்டியதுங்க. காலையில் கடையை துறைந்து மாலையில் மூடும் வரை அவனுக்கு 50 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கும். ஆனால் மனதில் நிம்மதி இருக்காது, துக்கங்களும் துயரங்களும் அவனை சூழ்ந்திருக்கும். சுபு தொழுது விட்டு அகர் தொழுகைக்கு கடையை மூடிவிட்டு மீண்டும் அசர் தொழுகை தொழுது விட்டு கடை திறக்கிறார் என்னுடைய சகோதரன். நிறைவு, குறைவான வருமானம், 5000 ரூபாய் தான் வருமானம். ஆனால் நோய் நொடி இல்லை, மனைவியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை, குழந்தைகளோடு மகிழ்வான நிறைவு. இது எங்கு கிடைக்கும் என்று சொன்னால் அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது உணர்வு ரீதியாக கிடைக்கும். அது உணரணும், உணர்ந்தால் மட்டும்தான் அது தெரியும். உணரணும், உணர்வு ரீதியான பிரச்சனைங்க அதெல்லாம். நீங்க எல்லாத்தையும் இழந்து இதற்காக செலவிட்டு பாருங்களேன், அப்போதான் மன நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த மார்க்கத்திற்காக நான் செய்கின்றேனே, அர்ப்பணிக்கின்றேனே, அது ஒன்றும் இந்த உலக ஆதாயத்திற்காக கிடையாது. மறுமையில் படைத்த இறைவனின் அன்பும் கருணையும் வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தானே இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவிற்கு அற்பமாக சொல்கிறார்கள் தெரியுமா? இதை விட யாருமே அற்பமாக சொல்லியிருக்க முடியாதுங்க. உங்களுடைய ஆட்காட்டி விரலை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கடலில் மூழ்கி எடுங்கள், அது எவ்வளவு நீரை ஒட்டி வந்திருக்கும். இதுதான் உலக இன்பம். நாங்கள் உலக இன்பத்தை, உலகம்ங்கிறது எவ்வளவு பெருசு, அதுல நம்முடைய விரலை என்ன செய்யணுமா? கடல்ல மூழ்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணீரை கொண்டு வந்திருக்கும். இதுதான் உலக இன்பம் என்று சொன்னால் உலகம் அற்பத்திலும் அற்பம் இல்லையா? இதை விட யாரும் சொல்ல முடியும்? இன்னும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், உலகம் எப்படி, நீங்க உலகத்தை நேசிக்கின்ற என்னுடைய அடியார்களே, இது நிரந்தரம் என வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் தான் வானிலிருந்து மழையை பொழிய வைக்கின்றேன், அது மண்ணோடு கலந்து பயிர்களை முளைக்க வைக்கிறது. அடியான் நினைக்கின்றான் இது தனக்கு அதிக மகசூலை தரும் என. ஆனால் திடீரென அடிக்கக்கூடிய புயல் காற்று அதை அடித்து சென்று விடுகிறது. இதுதான் உலக வாழ்வுங்கிறான் அல்லாஹ் தஆலா. நமக்கு இது நிரந்தரம், இந்த இன்பம் தான் நிரந்தரமாக இருக்கும். மனைவி மக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வங்கள், நான் ஈட்டிய செல்வங்கள், புகழ்கள், புரட்சிகள், பெருமை, இதுதான் நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் மரணம் வந்துவிட்டால் எனக்காக இடப்பட்ட கஃன், நான் உருவாக்கிய சாலிகான குழந்தைகள், நான் செய்த சதக்கா, இதை தவிர எனக்கு எந்த நன்மையும் இல்லையே. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள்.
இந்த உலக இன்பத்தை நீங்கள் எப்படி புறக்கணிக்க வேண்டும், இந்த உலக இன்பத்தில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தை தேடுங்கள். நாங்க சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுன்னாங்க. இதை இன்னைக்காக நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஒரு கவிதை புக்கத்தை படிப்போம். அரை நிலவில் அவருடைய கண் இருந்தது, அந்த நேரத்தில் நான் இருந்தேன்னு ஒருத்தன் கவிதை எழுதுறான். அப்படியே அதுக்கு வர்ணனை பண்ணுறான் பாருங்க நம்முடைய இஸ்லாமிய சகோதரர். அரை நிலவில் அவ கண் எந்த இடத்துல இருந்திருக்கும், அவ கூட நான் இருந்தானா எப்போ இருந்திருப்பேன், இப்படி கற்பனையை வடிக்கிறான். அப்படி ஒரு பொய்யான வரிக்கு இப்படி கற்பனையை வடிக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தன சுருக்கமாக சொல்வார்கள், அதில் எவ்வளவு பொதிந்திருக்கிறது தெரியுமா? எந்த கண்களும் பார்த்திருக்காதுன்னா, கண்களே பார்த்திருக்காத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுங்கிறாங்க. எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டு இருக்காதான். வர்ணிப்பதற்கு அளவு கிடையாது இல்லைங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வர்ணிப்போமே, அதுக்கு அளவே கிடையாது இல்ல. எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டு இருக்காதாம், எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காதாம். உள்ளம் சிந்திப்பதற்கு அளவு கிடையாது இல்லைங்க. சொர்க்கம் அப்படி இருக்குமா இப்படி எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். ஆனா அந்த உள்ளமே சிந்தித்திருக்காத அளவிற்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது என சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் இந்த உலகத்தை அற்பமாக எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால் இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது. சொர்க்கத்தை அப்படி சொல்லிட்டு அதுல ஒரு சாட்டை அளவிற்கு இடம் கிடைச்சால் இந்த உலகத்தில் நம்ம சொல்றோமே, இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்ததுன்னாங்க. ஆனா நம்முடைய உள்ளம் அப்படி இருக்கிறதா? தாவா பணிக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் பொருளாதாரம், கண்முன் நிற்கக்கூடிய மனைவி மக்கள், பொருள் புகழ், இதெல்லாம் கண்முன் தடையாக நிற்கும். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து பாருங்களேன். அறிவியல் சொல்லக்கூடிய உண்மைங்க. நம்ம பார்க்கிறோமே சூரியன், இது போன்ற சூரியன் 4000 சூரியன் வான்வெளியில் வட்டமிடுகிறதாம். அந்த ஒவ்வொரு சூரியனும் பல கோள்கள் சுத்தி கொண்டிருக்கிறதாம். அதுல ஒன்றுதான் நாம் பார்க்கக்கூடிய சூரியன். அந்த சூரியனை 9 கோள் சுற்றி கொண்டிருக்கிறது. அதுல ஒரு கோள் இது பூமி. இந்த பூமி அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கின்றான்? 3 மடங்கு நீர், 1 மடங்கு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் தான் 225 நாடுகள் இருக்கிறது. அதுல ஒரு நாடு இந்தியா. நம்ம அந்த இந்தியாவில் இருக்கிறோம். அந்த இந்தியாவில் 30 மாநிலங்கள், அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். அந்த மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா பேரூராட்சி இருக்கிறது, நகராட்சி இருக்கிறது, அது இல்லாமல் மாநகராட்சி இருக்கிறது. பேரூராட்சின்னு பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்டது, ஊராட்சின்னு பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்டது. அதுல பல தெரு. அதுல ஒரு தெருவில் நான் குடியிருக்கிறேன். ஒரு 4 வீடு, 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்ததுன்னு வச்சுங்க, என்னுடைய உள்ளம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் தான் மிகப்பெரிய வெற்றியாளனாக இருக்கிறேன், என்னுடைய உழைப்பால் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்கின்ற மமதையும் தற்பெருமையும் வந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? சண்ட சராசரத்தை எப்படி சொல்கின்றான்? அற்பத்திலும் அற்பங்கிறான். அதுல ஒரு பகுதி தாங்க நம்ம இதுல இருக்கிறோம். அவ பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்க வேண்டும். நாம் மரணத்தை சந்திப்போம். இறைவன் மட்டும்தான் மரணிக்காதவன். அவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் மரணிப்பார்கள், அவனால் படைக்கப்பட்ட ஜின்கள் மரணிப்பார்கள், அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணிக்கும். ஆனால் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். எனக்கு மரணம் வரும். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு மறுமைக்காக நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு சோதனை களம்தான் இந்த வாழ்வு, இந்த சோதனை, இந்த உலகம். அதில் நாம அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய கருணையினால் இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். திட்டமிடுதல் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு 10 மாத செயல் திட்டங்கள். இங்கு எத்தனை லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை லட்சம் மக்களுக்கும் நாங்கள் மயகத்துவத்தை கொண்டு செல்வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிய வரலாறை கொண்டு செல்வதுதான் திட்டம். அதற்கு ஆண்களும் பெண்களும் அர்ப்பணிப்போடு பணி செய்ய வேண்டும். காலதாமதம் பார்க்கக்கூடாது. எப்படி நாம பணி செய்கின்றோமோ அது போல நம்முடைய பெண்களையும் இந்த பணியில் இணைக்க வேண்டும். சுபு நேரம் தொழுகணும். தொழுது முடிந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 வீடு தாவா களத்தில் எடுக்கணும். தனிநபர் தாவா மூலம் இந்த பிரச்சாரத்தை சொல்ல வேண்டும். அதுதான் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி 5 நபர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களாக மாறினார்கள். தனிநபர் போல எந்த ஒரு தாவா வெற்றி கிடைக்காதுங்க. நம்ம போய் நின்று பேசணும்னு வச்சுங்களேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிடம் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்பார்க் தாங்க. நீங்களும் நானும் எப்படி இஸ்லாத்துக்கு வந்து ஏகத்துவத்தில் வந்தோம்? இணை வச்சுட்டு தானே இருந்தோம். தர்காக்கு போனோமே, ஃபாத்தியாக்கள் வீட்டில் ஓதும் போது அருகில் அமர்ந்திருந்தோமே.
எப்படி இந்த ஏகத்துவம் வந்தது? ஒரு ஸ்பார்க் தான், ஒரு தீப்பொறி தான். அது ஏதோ நம்முடைய உள்ளத்தில் எரிந்தது, அது இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறது. அதுபோல அவர்களுக்கு பிரச்சாரம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினால் அந்த தீப்பொறி அவர்களுக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அவர்கள் நேர்வழிப்படுத்தும். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நீங்க நான் நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், நிறைய நற்காரியங்கள் செய்கின்றோம். ஆனால் அந்த நற்காரியங்களுக்கு மறுமையில் கூலி இருக்கிறது. ஆனால் பொறுப்பாளருக்கு ஒரு மகத்துவமான கூலி இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த வேலையை ஒரு நிமிடம் கூட காலதாமதப்படுத்தாமல் செய்வீர்கள். மறுமை நாளில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அர்சில் அமர்ந்திருப்பானா. இந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பானாம். அழைத்து இந்த பூமிகளை பொறுப்புகளை உணர்ந்து, பொறுப்புனா நிர்வாகிகள் மட்டுமல்ல, நபிகளா சுமத்தினார்களை ஒவ்வொரு மூமினும் பொறுப்பாளி என்று அந்த ஒவ்வொரு மூமினும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து என்ன செய்வானா, தன்னுடைய வலதுபுறம் ஒளியாலான இருக்கைகளை அப்படியே போடுவானா. அதில் போட்டு இந்த பொறுப்புகளை உணர்ந்து யாரெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து அந்த வலதுபுறத்தில் உள்ள இருக்கையில் அமர வைத்து ரப்புல் ஆலமீன் என்ன மகத்துவத்தை கொடுக்கிறானா, அவருடைய கரங்களை ஒளிமிக்க கரங்களாக அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றானா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம்ங்க அது. நம்ம மறுமை நாளில் அல்லாஹ் கண் கொண்டு பார்க்க மாட்டானா? என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டானா? என் அடியார்கள் ஏங்கக்கூடிய தருணத்தில் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டவர்களை தன்னுடைய வலதுபுறம் அமர வைத்து அழகு பார்த்து அவருடைய கரங்களை ஒளிமிக்க கரங்களாக அல்லாஹ் தஆலா மாற்றுகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மகத்துவம்! இதுக்காக தானே நம்ம வாழ்றோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதற்காகத்தானே போராடுகின்றோம், உழைக்கின்றோம், தான தர்மம் செய்கின்றோம், நோன்பு வைக்கின்றோம், உபரியான விஷயங்களை செய்கின்றோம். அப்ப பொறுப்பை பெற்றக்கூடிய நாம் செய்யணுமா இல்லையா? ஆனால் இதை செய்வதற்கு சைத்தான் மிகப்பெரிய தடையாக இருப்பான். உறுதியாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன், என் மீது அழைக்கப்பட்ட அழைப்பு பணியை மிக சிறப்பாக செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்டே தீரும் என்று அந்த வானவர்கள் வந்து நமக்கு நற்செய்தி கூறுகிறார்களாம். எப்போது தெரியுமா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவன் காட்டிய வழியில் நம்முடைய மார்க்கப்பணியை செய்யும் பொழுது இந்த மகத்துவம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த மகத்துவத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். இறுதியாக நாம் திருமறையோடு நிறைய தொடர்பில் இருக்கின்றோம். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு பாடம் நடத்துகின்றான். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருந்து அமல்களை அதிகம் அதிகம் செய்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றானே, அவனை விட அழகிய சொல்லை சொன்னவன் யார் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, மறுமை வெற்றிக்காக அதிகம் அதிகம் அமல்களை செய்வது, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருப்பது அழகிய சொல்லுக்குரிய செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அந்த பணியை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? அவ யார் உண்மையான மூமின் என்று சொன்னால் இறைவசனங்கள், அருள்மறை வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் முன்னிறுத்தப்பட்டு உபதேசங்கள் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதில் உள்ளத்தில் ஏந்தி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும், இது போன்ற உபதேசம் உங்களுக்கு சொல்லப்பட்டதா? நீங்கள் பிரச்சார களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், உங்களுடைய பணி எப்படி இருக்க வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லப்பட்டதா என கேட்கும் பொழுது என்ன பதிலை சொல்லப் போகிறோம் என்கின்ற அச்ச உணர்வை உள்ளத்தில் நிறுத்துங்கள். அந்த உணர்வு நமக்கு முழுமையான வெற்றியை தரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரார்த்தனை செய்து போல, நான் இறைவா உனக்காகவே அழைப்பு பணியை நான் செய்கின்றேன், இந்த அற்ப இன்பங்களுக்காகவோ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்லோ, நீதான் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய், எனக்கு முழுமையான கூலியை நீயே வழங்கு என்கின்ற இந்த தூய எண்ணத்தோடு நம்முடைய அழைப்பு பணியை செய்வோம் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவானால் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.